வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டும் அப்படின்னாங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பழக்கங்களில் முதன்மையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுவது தான். சீக்கிரமாக எந்திரிக்கணும். சீக்கிரமாக எந்திரிச்சிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பர்சனல் லைஃப்லேயே ஆகட்டும் அல்லது நீங்கள் ஒரு தொழிலே ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழ முடியும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், இந்த மூன்றும் ஒரு மனிதருக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். இந்த மூன்றும் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிகாலையில் எழுபவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஜெயித்தவங்களை பார்த்தீங்கன்னா, வெற்றியாளர்களை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த பழக்கம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுவது தான். ஸோ இந்த அதிகாலை எழுவதற்கு நம்ம நைட்டில் செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம். இருந்தாலும் குறிப்பாக நைட்டில் செய்யக்கூடிய ஒரு 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதிகாலை சீக்கிரமாக ஒரு 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக தூங்குவது தான். ஸோ ஸ்லீப் ஏர்லி அண்ட் வேக்கப் ஏர்லி, இது ஃபஸ்ட்டு ஹேபிட். இந்த ஹேபிட்டை நீங்கள் ஹேபிச்சுவலாக பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த, அதாவது தினசரி பழக்கமாக பண்ணிக்கணும். நீங்கள் 12 மணிக்கு படுக்கைக்கு போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 5 மணிக்கு எழுந்திருப்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்திரிக்க முடியாது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக பெட்டுக்கு தூங்குறதுக்கு போகணும். ஸோ சீக்கிரமாக தூங்குங்க, சீக்கிரமாக எந்திரிப்பீங்க. இது ஒரு சாதாரண பழக்கம். இதை நாளடைவில் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகும். ஸோ அடுத்த ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சங்கல்பம். அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே நீங்களாக ஒரு சங்கல்பம், அதாவது அஃபர்மேஷன் சொல்லுவோம். அந்த அஃபர்மேஷனை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அந்த சங்கல்பத்தை நீங்களாக சொல்லிக்கணும். நீங்கள் படுக்க போகும்பொழுது நீங்கள் ஒரு சின்ன ஒரு மூச்சு பயிற்சி செய்யலாம், அல்லது உட்காந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு சபதத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதாவது நான் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், அடுத்த நாள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன, நாளைக்கு எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் ஒரு சின்ன பயிற்சியோ அல்லது தியானமோ செஞ்சுட்டு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அடுத்த நாள் நடக்கும். சப்கான்சியஸ் மைண்ட்லேயே நீங்கள் நாளைக்கு காலை நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பதிவு செய்யுங்கள். எந்த விதமான அலாரம் இல்லாமல் நீங்கள் எந்திரிக்க முடியும். நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலைகாணிகளுக்கு கூட சொல்லலாம், இத்தனை மணிக்கு என்னை எழுப்பி விடு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இயற்கையாகவே நீங்கள் அத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம். 3வது என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணுங்கள். 3 லைட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று உங்களுடைய செல்ஃபோன், அடுத்தது உங்களுடைய டிவி, அடுத்தது உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர். இந்த லைட்ஸ் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது. அதனால் உங்களுடைய மெலட்டோனின் அப்படிங்கிறது சுரக்காது. ஏன்னா இருட்டறையில் இருக்கும்போது தான் நம்மளுடைய மெலட்டோனின் சுரக்கும். மெலட்டோனின் சரியான முறையில் சுரந்தால் தான் நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி செல்ஃபோனோ டிவியோ அல்லது லேப்டாப்போ இது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம் ஆயிடுச்சு. அதை நம்ம டோட்டலாகவே அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் யூ கேன் கிவ் அ பிரேக்கப். அதாவது நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் இந்த விஷயத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய ஹேபிட், அதாவது உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு நடைமுறைக்கு சீக்கிரமாக அதிகாலையில் எழுவது அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ சீக்கிரமாக எந்திரிச்சிங்கன்னா சிறந்த வெற்றியாளராக, சிறந்த சாதனையாளராக இருக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் தேவைப்படும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.